திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு பகுதியில் பேக்கரியில் தகராறு செய்த இளைஞர்கள் கடையில் உள்ள பொருட்கள் மற்றும் கடை உரிமையாளர் மீது சேர்களை தூக்கி வீசி எறிந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானபண்டிதன். வணக்கம் ஞானபண்டிதன், இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு கிராமம் செய்யார் கூட்டுவீடு பகுதியில் பாபு என்பவர் நீண்ட நாட்களாக பேக்கரி கடை நடத்தி வருகிறார். மேலும் கடந்த நேற்று முன்தினம் அவரது கடைக்கு வந்த 3 இளைஞர்கள் தின்பண்டங்களை வாங்கியுள்ளனர். வாங்கிய தின்பண்டங்களுக்கு கடையின் உரிமையாளர் பாபு பணம் கேட்டுள்ளார். எங்களிடமே பணம் கேட்கிறார் என்று கூறி 3 இளைஞர்களும் பாபுவை தரக்குறைவாக பேசியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடையின் வெளியே போடப்பட்டிருந்த சேர்கள் உள்ளிட்டவற்றை இடித்து கடையின் மீது உள்ள ஷோகேஸ், கண்ணாடி உள்ளிட்டவற்றை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக சேதப்படுத்திவிட்டு 3 இளைஞர்களும் சென்றுவிட்டனர். இது தொடர்பாக பாபு ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த சுதாகர், இந்துகுமார் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். தற்போது ஆரணி அருகே உள்ள பேக்கரி கடையில் இளைஞர்கள் 3 பேர் தாக்குதல் நடத்தி பொருட்களை சேதப்படுத்தியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஞானபண்டிதன்.